ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்கல் எஸ்கியூஎல் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் வைஸில் டாப் 3 சேலரிஸ் வந்து எடுக்கணும். ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் இருக்குது, எம்ப்ளாயி அண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ அவுட்புட் வந்து இந்த ஃபார்மெட்டில் எடுக்கணும். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் 3 சேலரி எடுக்கணும். அது யார் யாருன்றதை நமக்கு டிஸ்பிளே பண்ணணும் டிபார்ட்மெண்ட் வைஸில். ஸோ இந்த ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டேட்டா இருக்குது. ஆக்சுவலாக டாப் 3 சேலரிஸ் தான் எடுக்கணும், 3 தான் வரணும். பட் ஆனால் இங்கே டூப்ளிகேட் இருக்கு இல்லையா, 85,000 வந்து 2 பேர் வாங்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் இருந்தாலும் எனக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து எம்ப்ளாயி அண்ட் டிபார்ட்மெண்ட் 2 டேபிள் இருக்குது, 2த்தையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஓகே, டியில் இருக்கக்கூடிய நேம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டிபார்ட்மெண்ட் நேம் கிடச்சிரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ப்ளாயி, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டேபிளில் இருக்கக்கூடிய நேம் நம்ம எடுக்கணும். ஸோ அப்புறம் சேலரி, ஸோ சேலரி வந்து நமக்கு எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருக்கக்கூடிய சேலரி. ஓகே, ஸோ நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு ஈக்யூ ஜாயின் போடுறேன். இதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடின்ற காலமும் டிபார்ட்மெண்ட்டில் ஐடின்ற காலமும் பேஸ் பண்ணி தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சேலரிஸ் வந்து ரேங்கிங் கொடுக்கணும். சேலரிஸ்க்கு எப்படி ரேங்கிங் கொடுக்கலாம்னா, நம்ம அதுக்கு வந்து அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் இங்கே டென்ஸ் ரேங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். டென்ஸ் ரேங்க். ஸோ இது வந்து நமக்கு டிபார்ட்மெண்ட் வைஸில் தான் டாப் 3 சேலரி எடுக்கணும். அதனால் வந்து பார்ட்டிஷன் பை பண்ணிக்கிறேன். பார்ட்டிஷன் பை, ஸோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி பேஸ் பண்ணி. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ ஆர்டர் பை, ஸோ எனக்கு சேலரியை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணணும். டிசைனிங்கில் எடுக்கிறேன், ஏன்னா மேக்ஸிமம்லேருந்து மினிமம் வேணும். ஸோ இதுக்கு வந்து நான் ஆர்ன்ட்டு லேஸ் நேம் வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை ஒரு நேமில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இது சிடின்ற நேமில் வந்துட்டு நான் இந்த கொரியா அப்படியே ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 3 காலம் மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணிவிட்டு, ஸோ டேபிள் நேம் வந்து சிடிஇ. ஸோ வேர் ரேங்க் வந்து எனக்கு <= 3 இதில் இருக்கவங்கள வந்து நான் ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு.